ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் சமாதானமாய் இதுவரை பயணிக்க உங்கள் தேவன் எனக்கும் உங்களுக்கும் நன்மை செய்திருக்கிறார். எப்படி எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவசிக்கிறேன். அதனாலே கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் நிச்சயமாக ஒரு மகிமையான வெற்றியை தந்து எங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறீங்களா? நிச்சயமாய் தெய்வம் உங்களோடு பேசுவாராக. நாங்கள் தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணுவோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய ஆண்டவர் தலைமுறைக்கும் அவர் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எப்படி இரக்கம் செய்கிறாராம்? தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற பொழுது அநேகருடைய வாழ்க்கையிலே தங்கள் உயிர்களை அவர்கள் மாய்த்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரே ஒரு காரியம், அவர்கள் அங்கே கொடுக்கிறதான பேட்டி, அவர்கள் எழுதி வைக்கிறதான காரியம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், என் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையிலே சமாதானம் தொலைந்து போய்விட்டது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதிர்பார்க்கிற சந்தோஷம் எனக்கு கிடைக்கவே இல்லையே, எனக்கு மகிழ்ச்சி என்பது தூரமாக்கப்பட்ட ஒரு விடயமாய் போய்விடுகிறது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதற்காக இதுவரையும் உழைக்கிறேன், எதற்காய் பிரயாசப்படுகிறேனோ அந்த காரியம் என் வாழ்விலே கைகூடாமலே போய்விடுகிறதே, அதனாலே என் உயிரை நான் மாய்த்துக் கொள்ளுகிறேன், என் உயிரை நான் அழித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் எழுதி வைத்து தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டதை நாங்கள் சரித்திரங்களில் கூட பார்க்க முடிகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நாங்கள் பார்க்கிற இந்த உலகத்திலே தற்கொலை என்பது அதிகமாய் பெருகிக் கொண்டே இருக்கிறது. எடுத்த இளம் பிள்ளைகளை பார்த்தால் இங்கே முதியவர்கள், பெரியவர்கள், குடும்பஸ்தன் வேறுபாடின்றி வித்தியாசமின்றி தங்களுடைய உயிர்களை அழித்துக் கொள்வது, வாழ்விலே வருகிற துன்பத்தின் நிமித்தமாய், அவர்கள் சந்திக்கிற இழப்பின் நிமித்தமாய், அவர்கள் சந்திக்கிற ஏமாற்றத்தின் நிமித்தமாய் இன்றைக்கு தங்களுடைய உயிர்களை அழித்துக் கொள்வதற்கு அநேகர் அங்கே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எதுவும் நம்மை அழித்து விடாதபடி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை தொலைத்து விடாதபடி, சமாதானத்தை கெடுத்து விடாதபடி, நித்தியமாய் நமக்கு உதவி செய்கிற, நிரந்தரமான அமைதி தருகிற நம்மை படைத்த கடவுளிடத்தில் நாம் சரணடைவோம். நம்முடைய பாரங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகளுக்கு மரணம், தற்கொலை என்பதெல்லாம் ஒரு முடிவல்ல. பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் தெய்வத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு வினாடியிலும் தெய்வம் நமக்கு உதவி கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவுண்டு. அந்த முடிவு தெய்வம் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நிச்சயமாய் முடிவுண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. உங்களை படைத்தவரை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தினாலே இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உடைய வாழ்க்கையில இழந்து போய் தொலைத்து நிற்கிற துக்கம், ஆண்டவரே, தொலைத்து போய் இருக்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை, துக்கத்தின் பெருக்கத்தை நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர். கண்ணோக்கி பார்த்து உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். தெய்வம் நீர் ஆண்டவரே கிருபையாய் இறங்கி கருணை கூர்ந்து உடைய மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய அன்பு கரங்களுக்கு நேராய் முற்றுமுழுதாய் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.